எம்பகை உயிர்களும் நின்புறாங்கே அவ்வகை தெருட்டோ அருட்பெரும் ஜோதி. எவ்வகை உயிர்களும் இன்புற ஆங்கே அவ்வகை திரட்டும் அருட்பெரும் ஜோதி. சரி, இது கொஞ்சம் இடிக்குது. என்ன இடிக்குதுன்னா, எவ்வகை உயிர்கள் அது கொடூரமான உயிராகவும் இருக்கும், அந்த மாதிரி உயிர்களெல்லாம் கூட இன்புற அதெல்லாம் கூட சந்தோஷப்படும்படியாக ஆண்டவர் அதையெல்லாம் தெரிவிக்கிறாரா? இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது சரிங்களா. ஆனால் இது எப்படின்னு கேட்டால் அது பின்னாடி ஒரு விளக்கம் சொல்கிறார் ஐயா. இந்த எங்கே கருணை இயற்கைன்னு உள்ளனா அங்கே விளங்கி, நீங்கள் அங்கே படிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஆனால் பக்கம் எனக்கு ஞாபகம் இல்லை. எங்கே கருணை இயற்கைன்னு உள்ளனா அங்கே விளங்கி அர்த்தமே சொல்லிட்டு அதுக்கடுத்து சொல்றாரு, யாரே எண்ணினும் இறங்குகின்றார்க்கு சீரே அழைக்கும் சித்து வச்சுக்கோங்க. அப்ப யாரோட இருந்துட்டு போ, எந்த ஒரு ஆன்மாவாக இருந்துட்டு போ, யாரே எண்ணினும் இறங்குகின்றார்கள். ஆண்டவர்கிட்ட சாமின்னு ரெண்டு கையும் ஏந்தி கேட்குறாங்க. ஆண்டவர் கண்ணியோடையோடரா. அப்போ எப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம அந்த மாதிரி கையேந்துவோம், எப்போ தவிர அந்த ஆன்மாவை உணர்கிறதோ, சாமி இவ்வளோ நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புக்கு அதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நான் உணர்ந்துட்டேன், இனி நான் அது போடி தவறுகள்லாம் நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சு என்ன இந்த கஷ்டத்துலேருந்து என்னை வேலை கொடுங்க. அதுதான் அந்த பொருளுக்கு, அந்த வரிகளுக்கு. அப்ப தப்ப உணரலைன்னா அங்க ஆண்டவர்கிட்ட போய் என்ன செஞ்சாலும் வேலைக்காகாது. நான் என்ன நினைச்சேன், யாரே யார் எந்த பாவம் செஞ்சாலும் நம்ம இறங்கி அவங்களுக்கு இது பண்ணணும், உதவி பண்ணணும். நானும் அப்படிதான் நினைச்சேன். அப்படி போயிடல, எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் இப்போ அவங்க அந்த பாவத்தை ஏன்டா நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஒரு காலகட்டம் வரும் பொழுது அப்போ போய் அதை அவங்க உணர்ந்து ஆண்டவர்கிட்ட போய், சாமி இதோ நான் எவ்வளோ பாவம் பண்ணதுனால எப்படி கஷ்டப்படுறேன்னு இப்போ நான் உணர்ந்துட்டேன், அதனால எனக்கும் இறக்கம் காட்டுங்க. இறங்குகின்றார்கள். ஆண்டவர்கிட்ட கையேந்துறாங்க. இறங்குகின்றார்கள்னா கையேந்துங்க. இன்னமும் அப்படி கண்டத்தில் அடிக்கிற மாதிரி பச்சுன்னு சொன்னா பிச்சை எடுக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு சாதாரண ஒரு ஆன்மா நம்ம வாசல்ல நம்ம எதிரியே இருந்தா கூட நம்மளோட பிச்சை கேட்டா அடையணும், தப்பு பண்ணிட்டா சாமி என்ன மன்னிச்சு, நமக்கே இறக்கம் வந்துடும்ல. சரி போப்பா நீ உண்மையில நான் உன்னை மன்னிச்சேன் நாம சொல்லுவோம். ஆனா ஐயா அதான் சொல்லுவாரு, நல்லோர் மனத்தை நடுங்க செய்தேனோ. அப்ப நமக்கே அந்த உணர்வு இருக்கும் பொழுது சாதாரண எளிய ஆன்மாக்கள் நாம ஆண்டவர் எங்க இருக்கிற அவர்கிட்ட இது போன்ற ஒருத்தர் பாவம் பண்ண ஐயோ ஆண்டவர் என்ன இது பண்ணி தப்பு பண்ணிட்டேனே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்ட நான் உணர்ந்துட்டேன், இனி இது போன்ற பாவங்களை நான் செய்ய மாட்டேன், இது போன்ற தவறுகளை நான் யாருக்கும் செய்ய மாட்டேன், குற்றம் செய்ய மாட்டேன் அப்படின்னு வருந்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கின்ற பட்சத்தில் அப்போ அப்படி இறங்கி வர்றப்பதான் சரி கூட முன்னே இருந்தான் யாரே எண்ணினோம், இப்போ நம்ம மட்டும் இப்படி கேட்குறப்பலையா சீரே அழைக்கும், நல்லதே கொடுப்பாரு. சரி, ஏன்னா இப்போ இந்த ஆன்மா திருந்துட்டு ரைட், இனிமேல் நாம் அதுக்கு கொடுத்துடலாம். இதைத்தான் அங்கே சொல்கிறார், எங்க எவ்வகை உயிர்களும் இன்புற. அப்போ எப்படின்னா அந்த உயிர் எப்படி ஆண்டவர்கிட்ட இறங்கு, எனக்கு இசைக்காட்டுங்க ஆண்டவரே ரெண்டுத்தையும் ஏந்து, அது இதை அதோட பொருத்தி பார்த்தா தான் என்னுடைய பொருள் விளங்கும். ஆமாம், சும்மா நாச்சுங்க அதான் சொல்லிவிட்டார்ல, சொல்கிறாங்கப்பா எவ்வகை உயிர்களும் இன்புறாங்க அவைகள், நான் எப்படி வேணா இருந்துட்டு போகிறேன், ஆண்டவர் எனக்கு இன்பம் கொடுத்துருவார். அது அப்படி கிடையாது. அங்கே முதல்ல எப்படி சொல்லாரு, அது பின்னால் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுவார்.